மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கடவுளே, உங்க அன்பை எப்படி சொல்ல? அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா, அன்பால் சொந்தமான என் தெய்வமே. பொறித்து நினைவில் நிறுத்தி கடமை உணர்த்தும் நேயமும், கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும், கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும், அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா, உறவை வளர்த்திடவா இறைவா.
சிந்தையை உந்தன் நோக்கில் என்றும் இயக்கும் உன் உடன் துணை. எந்த பணியிலும் துணிந்து உழைக்க எழுச்சி வழங்கும் உன் அருள் பலம். என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம். என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம். எல்லோர் வாழ்விலும் எல்லாமாகிய எளியன் பவுல் போல் வாழ்ந்திட, எளியன் பவுல் போல் வாழ்ந்திட. சொல்லத் தெரிய அன்பால் சொந்தமான என் தெய்வமே. சொல்லத் தெரிய அன்பால் சொந்தமான என் தெய்வமே. உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி. உயிரின் பயணம் அதனில் தொடரும். உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா, உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா இறைவா. சொல்லத் தெரிய அன்பால் சொந்தமான என் தெய்வமே. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படி அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதி முழுக்க அழைக்கப்பட்டு அனுப்பப்படுகிற பணியாளர்கள் அல்லது சீடர்கள் எவ்வாறு எளிமையாக இருக்க வேண்டும், எதை உண்மையாக போதிக்க வேண்டும், போதிக்கப்பட்டது போன்று நாம் எப்படி வாழ வேண்டும், தன்னுடைய பணி என்ன என்பதை பற்றி கொஞ்சம் தெளிவுகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. நிச்சயமாக இது பல பணியாளர்களுக்கு சவாலாகத்தான் இருக்கும் இந்த இறைவார்த்தை. சேலம் மறை மாவட்டத்திலுடைய முன்னாள் ஆயர் சிங்காராயர் அவர்கள் எனக்கு பிடித்தமான ஆயர்களில் ஒருவர். ஏன்னா மிக 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 எளிமையான ஒரு ஆயர். தன்னுடைய பணியிலும் வாழ்விலும் தன்னுடைய மறை மாவட்டத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவ ஊர்களையும் சந்தித்து பணியிலே செழுமை பெறுகிறார். ஆள் பார்த்து அவர் சந்தித்தது போன்று இல்லை, ஜாதி பார்த்து சந்தித்தது போன்று இல்லை, நட்பு பார்த்து சந்தித்தது போன்று இல்லை. என்னுடைய மக்கள், இந்த மக்கள் வளரணும், சந்திக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு எளிமையாக வளர்ந்தவர். அதுபோலத்தான் இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஒரு பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் ஜேம்ஸ் பாண்ட் இறுதி வரை தான் வாங்கிய சம்பளத்திலிருந்து 7 பவுண்டு மட்டுமே எடுத்து எளிமையான வாழ்வு வழியாக செழுமை கண்டதாக கூறுவார்கள். இப்படி இதே போன்று பல நபர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இல்லை என்று சொல்லி எளிமையாக பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய பணியாளர்கள், அதிகாரிகள் எளிமையாக வாழ்ந்ததாக சரித்திரம் உண்டு. அதிலே ஒரு நபராக நான் மாறமாட்டேனா, நான் மாறமாட்டோமா என்றெல்லாம் ஏக்கம் கொண்டால் நலமாக இருக்கும். இயேசு இதே கருத்தினைத்தான் முன்வைக்கிறார். எளிமைதான் செழுமைக்கு வழி என்ற உன்னதமான கருத்தினை பதிக்கிறார். ஏனென்றால் இயேசு கொடுக்கிற அந்த அதிகாரத்தை எளிமை வடிவில் தான் வழங்க வேண்டும். அதிகார திமிரு, பண திமிரு, திறமை திமிரு இதெல்லாம் தேவையில்லை. நற்செய்தி பணியில் வேறு தனிப்பட்ட தேவைகளோ வசதிகளோ தடையாக இருக்கக்கூடாது.
அதனால் தான் இயேசு எளிமையாகவே அவர்களை அனுப்புகிறார். எதற்காக இருவராக அனுப்பினார் என்றால், ஒரு செய்தி ஏற்றுக்கொள்ளப்பட யூத சட்டத்தின்படி இருவரின் சாட்சியம் தேவையாகவே இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை மக்கள் ஏற்க சீடர்கள் இருவராக செயல்படுவது சிறந்தது என இயேசு நினைக்கிறார். இணைச்சட்டம் 19:15 சொல்கிறது. இந்த பயிற்சியில் இயேசு சீடர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரம் தருகிறார். நிறைய தீய ஆவி இருக்குது நம்முடைய மத்தியில. தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்குது, குடும்பத்தில் இருக்குது, அன்பியத்தில் இருக்குது, சமூகத்தில் இருக்குது, அரசியல்ல இருக்குது, திருச்சபையில் இருக்குது, பணியில இருக்குது, பணியாளர்கிட்ட இருக்குது. அசுத்தாவியெல்லாம் அகற்றப்பட வேண்டும். ஏனெனில் கடவுளின் ஆட்சி மக்களிடம் வர அதற்கு எதிராக விளங்கிய தீமையின் ஆட்சி கண்டிப்பாக அகல வேண்டுமே. எனவேதான் இயேசு தன் தந்தையிடமிருந்து பெற்ற எளிமையை சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இறைவாக்கினுடைய அழைப்பு என்பது விவிலியத்திலே நாம் காண்கிற விசித்திரமான பகுதிகளிலே ஒன்று. இறைவாக்கினர்கள் அனைவருமே எரேமியா, ஏசாயா, எசேக்கியேல் ஆகியோர் சிறந்த எடுத்துக்காட்டுகள். எதிர்பாராத விதமாக சில சமயங்களில் அவர்களின் விருப்பத்துக்கு மாறாக இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள். இறைவாக்கு பணி ஒரு சுமையாகவே இருந்திருக்கிறது. இருப்பினும் இறைவனின் அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார். கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்தார்கள். இயேசு தம் சீடர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பு பணி, இறைவாக்கு பணியை வழங்கி கொடுத்த அறிவுரைகளை வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? இறைவாக்கு பணி செய்கின்றவர்களின் எளிமையை பற்றி கூறுகிறார். அவர்கள் பணத்துக்கோ பொருளுக்கோ உலக இன்பங்களுக்கோ அடிமையாகாதபடி இறைவன் மீது மட்டுமே தம் நம்பிக்கை வைக்க அறைகோல் விடுக்கிறது. இன்னைக்கு மக்கள் சொல்லுகின்ற அந்த விமர்சனங்களை பார்த்தோம்னா அது சரியா தவறா என்று நான் சொல்ல வரல. மக்களுடைய பார்வையை பார்க்கிறேன். எத்தனை அருள்பணியாளர்கள் அல்லது இறைவாக்கு உரைக்கின்றவர்கள் பணத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். பணம் வேண்டாம்னு சொல்ல, பணம் இல்லாமல் ஒருத்தரும் வேலை செய்ய முடியாது இந்த உலகத்தில். அது யாராக இருந்தாலும் சரி. பொருள் இல்லாமலும் வேலை செய்ய முடியாது. அன்னைக்கு போல நீ கால வண்டியில அல்லது விதி வண்டியில போயிட்டு இருக்க முடியாது. அதே போல குடிசையில தங்கிட்டு இருக்கவும் முடியாது. நம்ம ஏற்றுக்கொள்ளவும் மாட்டீங்க நீங்க எல்லாரும். ஆனால் பணத்துக்கோ பொருளுக்கோ பதவிக்கோ அதிகாரத்துக்கோ உலக இன்பங்களுக்கோ அடிமையாகிற ஒரு போக்கு இருந்துன்னு சொன்னா நிச்சயமாக நம்முடைய இந்த பணியை செய்ய முடியாது முழுமையாக. யாருக்கு பேரை சொல்லியோ வாங்கி தன்னுடைய வயிற்றை நிறைக்கிற ஆட்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நாமும் இறைவாக்கினர்களை என்று ஏற்றுக்கொண்டால் கொஞ்சம் எளிமைத்தனம் வேண்டும், உண்மைத்தனம் வேண்டும், துணிச்சல் வேண்டும், நேர்மைத்தனம் வேண்டும், வெளிப்படைத்தன்மை வேண்டும். இப்படி இருந்தாலே உனக்கு வாழ்க்கையில எளிமை வந்துடும். இது என்னுடைய அனுபவமாக நான் பார்க்கிறேன். இந்த இறைவாக்கு பணி சொல்லிலே வாய் ஜாலத்திலே மட்டும் அமையாமல் நமது வாழ்விலே அனுபவங்களிலே சான்று பகிர்தலிலே உலக பொருட்கள் மீது அதிக பற்று கொள்ளாமையிலே நமது வாழ்வின் எளிமையில் வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அருள்பணியாளர்களை பார்ப்போம், வசதியை தான் தேடுறாங்க. சொகுசா இருக்கணும், மவுசா இருக்கணும், பவுசா இருக்கணும். யாரு வயிற்று அடிச்சாவது வாங்கி நிரப்பணும், குடும்பத்துக்கு உதவி செய்யணும். அதுக்காகத்தான் இன்னைக்கு இறைமக்கள் பேரவையில் கூட எங்க மறை மாவட்டத்தில் பேசினாங்க. சில குருக்கள் அவங்களுடைய குடும்பத்தை வளர்த்ததுக்காண்டியே வெளிநாட்டுக்கு போறாங்க. அப்படின்னு இவங்க இறைவாக்கு பணி செய்ய வரல, குடும்பத்துக்கு செல்வாக்கு பணியை உண்டாக்குவதற்காக வந்தவர்கள் என்றுதான் மக்கள் சொல்கிறார்கள். யாரை நான் தீர்ப்பிட வேண்டும் என்று விரும்பவில்லை. அதே போன்று ஒரு ஏழையான அருள்பணியாளர் எப்படி ஒரு தன்னுடைய இருப்பிடத்துல எல்லா வசதிகளையும் வைத்திருக்க முடியும்? கிடைக்கக்கூடிய 15,000 வச்சுக்கிட்டு எப்படி ஒரு பணக்கார குருவாக இருக்க முடியும்? இல்லைன்னா யாருக்கு வைத்தியம் அடிக்கணும், இல்லைன்னா வெளிநாட்டிலேருந்து யாருக்கு பேர் சொல்லி பொய் சொல்லியாவது வாங்கணும், இல்லைன்னா கள்ளக்கணக்காவது எழுதணும், இல்லைன்னா கமிஷன் வாங்கணும். இப்படியெல்லாம் இல்லாம எப்படி ஒரு குருவானவர் மாதம் 15,000 கிடைக்கக்கூடிய தருணத்திலே ஒரு பெரிய வசதியான ஆடம்பரமான வாழ்க்கை வாழ முடியும்? இது முற்றிலுமாக இறைவாக்கு பணிக்கும் இதுக்கும் முற்றிலும் எதிராகத்தான் இருக்கிறது. அட்லீஸ்ட் சரி, அடிமையாக நான் பணம் வச்சுக்க வேண்டாம்னு சொல்ல, உண்மையாவது பேசு, நேர்மையாட்டாவது இரு, வெளிப்படையாவது இரு. ஆள் பார்த்து ஏன் பேசுற, ஜாதியை பத்தி ஏன் பேசுற, இடத்தை பார்த்து ஏன் பேசுற? ஏன் அடி வைக்கிற? அதிகாரத்துக்காக, பதவிக்காக கொடுக்கக்கூடிய பணிகளை நிறைவாக ஏன் செய்ய முடியல நம்மளால? இயேசு தன்னுடைய சீடர்களை பணிக்கு அனுப்புற போது பயணத்திற்கு எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று கட்டளையிடுகிறார். நம்ம வண்டியாக கொண்டு போறோம். பொதுவாக பயணம் செய்கின்றவர்கள் பொதுவாக உணவு பை இடைக்கச்சையில் பணம் எடுத்து செல்வார்கள். பயணிக்கான பை விலங்கின் தோலிலிருந்து செய்யப்பட்டது. அது விலங்கின் வடிவத்திலே செய்யப்பட்டது. அந்த பையில் பயணத்திற்கு தேவையான அப்பமோ உலர்ந்த திராட்சையோ வைத்திருப்பார்களாம். ஆனால் இயேசு அவற்றையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று கட்டளையிடுகிறார். அன்புக்குரியவர்களே,
நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய இறைவாக்கு பணிகள், இறைவாக்கு உரைக்கின்றவர்கள் எந்த அளவுக்கு எளிமையாக நம்முடைய வாழ்க்கை செல்கிறது, கடவுள் விரும்புகிற அந்த இறைவாக்கு பணியை செய்கிறோமா, நேர்மையாக நடக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். தவறு என்று சொன்னால் மனம் மாறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களையும் ஓர் இறைவாக்கர்களாக நீர் அழைத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது எங்களுக்கு வியப்பாகவே மலைப்பாகவே தோன்றுகிறது. ஆயினும் உமது அழைப்பை ஏற்கிறோம், நன்றி கூறுகிறோம். எங்களது வாழ்வும் பணிகளும் எங்களது இறைவாக்காக அமையட்டும். உலகை பற்றி கொள்ளாமல், அடிமையாகாமல் உம்மையை பற்றி வாழ எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரே. ஆமேன். நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா,
அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
செல்வம் தாருமே உமையன்றி எமக்காரையா. பாதம் வந்தோமே உயிர் செல்வம் தாருமே உமையன்றி எமக்காரையா. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் மாறுமே. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் மாறுமே. மணவாழ்வு கண்டு பல்லாண்டு சென்றும் மனம் கொஞ்சி மகிழ மழலை இல்லை. மணவாழ்வு கண்டு பல்லாண்டு சென்றும் மனம் கொஞ்சி மகிழ மழலை இல்லை. மடி தர்மம் கேட்டு உன் கோவில் வந்தோம். மடி தர்மம் கேட்டு உன் கோவில் வந்தோம். எம் மன்றாட்டை கேளும் ஐயா. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் மாறுமே. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் மாறுமே. கண்ணீரின் மொழியை கையேந்தி நின்றோம். கருணை விழியாலே எமை பாருமே. கண்ணீரின் மொழியை கையேந்தி நின்றோம். கருணை விழியாலே எமை பாருமே. கனிவான குழந்தை உன் முகம் பார்த்தாலே. கனிவான குழந்தை உம் முகம் பார்த்தாலே என் கவலைகள் மாறும் ஐயா. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் மாறுமே. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் மாறுமே. உம் பாதம் வந்தோமே உயிர் செல்வம் தாருமே உமையன்றி எமக்காரையா. உம் பாதம் வந்தோமே உயிர் செல்வம் தாருமே உமையன்றி எமக்காரையா. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் மாறுமே. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் மாறுமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.